குரு பயிற்சி பலன் 2024 மேஷம் ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பயிற்சியானது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, முதலில் சந்திரன் அப்படிங்கிறது யார்? உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மேச ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். சுகஸ்தானாதிபதி, வண்டி வாகன சேர்க்கையை சொல்லக்கூடிய இடம், தாயாரின் உடல்நிலையை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ராசிலே இருந்து தசை பண்ணுறது. இந்த ராசிலேருந்து தசை பண்ணும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, நன்மைகளை தான் அதிகமாக கொடுக்கும். உங்கள் லக்கணத்துக்கு அவர் என்ன மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அது சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜென்ம ராசியில் இது வரைக்கும் இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும், மனசார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான், அதாவது பாக்கியஸ்தானாதிபதி. இந்த பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த வகையிலும் கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஒரு சில இன்னல்கள் கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த சந்திர தசை நடக்கும்போது, குரு சந்திரன் அப்படிங்கிறது நட்பு கிரகம், அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே ஜென்ம லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போதும் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பார், பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ளே இந்த சந்திர தசை நடப்பில் வரும். அதே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதே உங்கள் சுய ஜாதகத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை இருப்பு, அதாவது தசா இருப்பு 4 வருடங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம். அந்த தசாபுத்தி இருப்புகள் முடிந்த பிறகு சூரிய தசை ஆரம்பித்து ஒரு 6 வருடங்கள் நடந்திருக்கும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. எந்த வயது காலகட்டங்களில் சந்திர தசை நடப்பில் வந்தாலும் சரி, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. வெளிநாடு வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அதே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால முதல்ல 5 வருடம் தசாபுத்தி இருப்பு இருந்தாலும் உங்களுக்கு 16 வயசில் சந்திர தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர தசையை பற்றி அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது குழந்தை பருவத்திலே முடியறதுனால. மற்றபடி அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வேலை மாற்றங்கள் கொடுப்பார், பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வருது அப்படின்னாக்கா குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் உண்டு. ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாத சூழ்நிலையை கொடுத்துருக்கும். திருமணம் தாமதப்படுத்திட்டே இருக்கு இல்லையா, அந்த திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சரியான வரன் அமையல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் சரியான வரன் அமையும். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் அமரும் போது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இது வரைக்கும் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்தால் கூட இந்த சந்திர தசைங்கிறது ராசிக்கு யோக தசை, மற்றபடி வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோக தசையாக இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கஷ்டத்தில் கூட 2ஆம் இடத்துக்கு வருது குரு பகவான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி தான் இந்த குரு பகவான் கொடுப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கடன், நோய், வம்பு வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் தீர்வு வரும். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா தீர்த்து வைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் ஏதாவது மருத்துவ செலவுகள் அடிக்கடி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வயசுக்கு மேலே நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த நேரங்களில் கொடுக்கும். அப்பா மகன் இல்லைனா அப்பா மகள் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் காணாமல் போகும். மாற்றம் தரக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் சந்திர தசையில். ஏன்னா குரு சந்திரன் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சிங்கிறது நன்மை தான் தருமே தவிர தீமையை அதிகமாக தராது. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு பதியறதுனால தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்கலாம். அதே தொழில் தொடங்கி ரொம்ப நாளாக வருமானம் இல்லை, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னா கூட இந்த குரு பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தொழில் சாணத்துக்கு குருவோடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும், தொழில் சார்ந்து வளர்ச்சியை தான் கொடுக்கும். திடீர் இடமாற்றங்கள் உண்டு. அதில் வேலை வாய்ப்புகளை நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இது வரைக்கும் வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடைக்கலனா கூட இந்த நேரங்களில் வேலை கிடைக்கும். சந்திர தசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி தசை, வண்டி வாகன சேர்க்கையை கொடுப்பார். இந்த சந்திர பகவான் புதுசாக வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம்.
2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேருக்கு உண்டு. அது யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னாக்கா, மேஷராசிக்காரர்களுக்கு 2025ல் ஒரு சனிப்பெயர்ச்சி ஒன்று வரும். அந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து கடன் அமைப்பை கொடுக்கும். அது யாருக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா, சந்திர தசையில் சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் பெருசாக கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னாக்கா, பெரிய கடன்களை வாங்கினீங்கனாக்கா இப்போவே அந்த 7.5 சனியோட தாக்கம் ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதியோட தசை. இந்த தசையில் பெரிய கெடுபலன்கள் நடக்காது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அதாவது பார்வை மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். நன்றி.